பாப்பாவோட 14th டே என்ன ஃபுட் பார்த்துடலாமா? மார்னிங் வந்து நான் இட்லி தான் கொடுத்துருக்கேன். அதை இட்லி எடுத்து சுடு தண்ணியில் ஊற்றி கொடுத்துருக்கேன். பாப்பா அதை கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க, சரியாகவே சாப்பிடலை. தூக்கம் வந்துருச்சு. அதுக்குள்ளே பாருங்களேன், வாயே திறக்க மாட்றாங்க. நானும் அந்த இட்லி ஊட்டுறதுக்கு நானும் படாத பாடுபட்டு வாயை திறக்க மாட்றாங்க. அப்படியே வாய் திறந்தாலும் பாருங்களேன், அப்படியே துப்பிடுறாங்க கீழேயே. அப்புறம் பாப்பா நான் தூங்க வச்சுட்டேன். நல்லாவே தூங்கிட்டாங்க. தூங்கிட்டதுக்கப்புறம் நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு அடுத்த லன்ச் மெனு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி நான் மிக்சர் அடைச்சி வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு பனானா எடுத்து அதை பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதை பனானாவை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கையிலே கூட இல்லை ஸ்பூன்லேயே கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் அந்த பனானாவை வந்து இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நாளைக்கு என்ன ஃபுட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.